பேர் பார்த்திபன். மதுரையில் தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு இப்போ சும்மா தான் இருக்காப்புல. ஆனால் ஜெய கொடுத்தவர் இந்த வயசில் மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியெல்லாம் சொல்லிக் கொடுத்தா வளர்த்துருக்காரு. வாப்பா முன்னாடி வா. ஏன் எங்கெல்லாம் கூப்பிட்டா நாங்கள் என்ன வரமாட்டேன்னா சொல்கிறோம்? பெரிய மனுஷனப்பா அவரு. எதில் 2 கொண்டாட்டிட்டு இருக்காரு அதனால. எங்க அப்பனுக்கு முடியுதே கட்டுறாப்ல, உனக்கு அதுக்கு வக்கு இல்ல. நாங்களும் 2 கொண்டாட்டி எடுத்துறோம். அப்போ நாங்களும் பெரிய மனுஷங்க தானே. இருந்த ஒருத்தி ஓட்டு ஆம்பளைகளை சேர்ந்து கை கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்கிறேன், இப்போ என்னப்பா சொல்ற? நான் தான் உண்டான காசு கொடுத்துருக்கேன். நான் தான் பெரிய மனுஷன். எனக்கு செஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுங்களா? அவ்வளோதான் அம்மா. ஏய் இருங்கப்பா, அவர் சொல்கிறது நியாயம் தானே. அவரோட அதிகமாக காசு கொடுத்துட்டு அப்புறம் வந்து மரியாதை வாங்கிக்கிறேன். யார் மாப்பிள்ளவன்? புது பணக்காரனா? ஓவர ஆடுறேன். ஓலை கட்ட சொல்லிடலாமா? இடியா செல்லி பிழப்பு. எப்படி காசு மாப்பிள்ள? நாளை கொடுத்து விட்டுறேன். அதெல்லாம் வேணாம், 2 மாதம் காசு வந்து கொடுத்துடலாம். எதுக்கு? ஒரு செய்முறை வச்சு விடு மாப்பிள்ள, வந்து செஞ்சுட்டு போகிறேன். வருவேன், என் வீட்டில் கை நினைப்பியா? அது முடியாதுல்ல. கை நினைக்காம உங்களுக்கு செய்முறை வந்துருக்கேன். நான் பிச்சைக்காரனா? என் தங்கச்சி செவனமா சத்தம் போடுமாப்பா, வீட்டுக்குள்ளே விடாது. அப்ப நான் உங்க தங்கச்சி இல்லையானே? ஏத்தா நீ தாத்தா. அப்ப வாங்க கை கழுவிட்டு சாப்பிட. ஒரு நாளைக்கு எல்லாம் சரியாயிரும்ல, அப்புறம் வந்து சாப்பிட்றேன். என்ன இருந்தாலும் நாங்க வேற இல்ல, அத சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க. காப்பி எடுத்துக்கங்க மாமா. எடுத்துக்கிறதுக்கு காப்பி தான். சிவன மாட்டேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளை ஃப்ரெண்டுகளாக்கும் பூரா பார்த்தா குடியான விட்டு போயில மாதிரி தெரியுது. இந்த ஒரு இருக்கான்ல 3 சாமிகள் கும்பிட்றவன். அப்படியா? யார் மைனா பாணியே? தூங்கத்தவர் பேரன். எனக்கு மருமானப்பா. பேர் என்னப்பா? கவாஸ் தேவை மாமா. கவாஸ் தேவை நம்மால் பேர் மாதிரி இல்லையாப்பா? பெரியப்பா ஒரு மனு கபில் தேவன் பேர் வச்சாரு, அதான் எனக்கு பெருசு கவாஸ் தேவன் பேர் வச்சுச்சு. ஏப்பா கபில் தேவன் நம்மாளுங்களா? ஏய் தேவன் பேர் வச்சுட்டு நம்மளுக்கு இல்லாமையா? இல்ல மாமா, அப்பா கிண்டல் பண்றாங்க. அவர் நார்த் இந்தியன். பாப்பா என்ன செய்யுது? நர்சிங் படிக்க போறாங்க. ஒரு உலகி பயம் மூஞ்சில தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னதா பூசி விடுங்க, காலேஜ் போறால. இருக்கட்டும்பா, பரவாயில்ல. தீபா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போற, எதை வச்சு ரேங்கிங் பண்ணலான்னு பாப்பாங்க. இப்படியே போனா இதை வச்சு ரேங்கிங் பண்ணிடுவாங்க. யார்கிட்ட? என்கிட்டயா? வலு தெரிஞ்சிட மாட்டேன். இந்த வாய் அங்கெல்லாம் அடிக்க முடியாது, அழுக வைக்காம விட மாட்டாங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சொல்லும் போதே அழுக வருதே. பாருங்கப்பா. ஏய் யாருக்கிட்ட? ஜெயக்குடி தேவ மகளை கேள்வி பண்ணுறதுக்கு ஊரில் ஆள் இருக்கா? அழாத அப்பா வந்து விட்டு வர்றாமா? பரவாயில்லப்பா. எதுக்குண்ணே இதெல்லாம்? பாப்பா மற்றவங்க காலேஜ் போறதுக்கு நீ போறதுக்கு வித்தியாசம் வேணாமா? என்னடா தங்கச்சி கண்ணு கலங்கி இருக்கு. காலேஜ் ரேங்கிங் பண்ணுவாங்க, காலையில இருந்து ஒரே அழுக. யாரு ரேங்கிங் பண்ணுவா? இங்க பாப்போம். நீ வாடா பாப்பா. நான் பாத்துக்கிறேன். சங்கடப்படுது, அதுவே போட்டோம். இது அங்க வரு பிள்ளைகளை பார்த்தா வெளியே போறேன். பிள்ளைகளாம் நல்லா கலரா வருதேயா. நம்ம காலேஜ் படிக்கிறப்ப இப்பெல்லாம் இல்லையா மாப்பிள்ள? பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளை என்ன பலபலண்டா இருக்கு. ஏமாமா கருத்தை பிள்ளை போய் தப்பாலாம் பேசாத. அதுக்கு சேத்துல கால வச்சா நம்ம சோத்துல வைக்க முடியும். இவன் யார்? பாரதிய ஜனதா கணக்கா பேசிக்கிறேன். செவத்து பிள்ளை ஏதாச்சும் சீண்டு துப்பிருக்கோம், அதான் கருத்து பிள்ளை கண்டி கருத்து பேசிக்கிறீங்க. வெள்ளை காட்சியெல்லாம் வெயிட்டிங் நிற்குது. நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிராமாம்மா யோசி. பிறக்க போற புள்ளி நினைச்சது யோசி. ஏய் மாப்பிள்ள, தங்கச்சி காலேஜ் கொடுக்குறப்ப நானும் வரேன் மாப்பிள்ள. பிள்ளைகள்லாம் செக்கச்சவையில் இருக்காளுடா. எதையாச்சும் உன்னை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆனோம்டா. செவத்த பிள்ளைய கட்டினாதான் ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்குன்றாங்க. அப்போ கருத்து பிள்ளை எல்லாம் கழுத்து நிச்சு கொண்டு விடுமா? கலரில் என்னடா இருக்கு? கட்டி வாழ்றதுல தான் இருக்கு. என்னடா என்னவா? மெடிக்கல் காலேஜ் இதுவாக கேட்டு வந்தாங்க. இது இல்லைன்ட்டேன். மெடிக்கல் காலேஜ் இது இல்லைன்றேன். பாரா மெடிக்கலாக கரெக்ட் மெடிக்கலான்னு இருக்காங்க. அதான் டவுனுக்குள்ள ஜோதி மெடிக்கல் இருக்கேன், போய் பாருன்னு அனுப்பி விட்டேன். அது இதான்டா. ஹலோ ஆட்டோ. பங்கு ஆட்டோக்குள்ள ஜாரியா கேரளா கணக்கு போல ஆக்டர் அம்சமா இருக்கு. சொல்லவே இல்லை. போய் பாப்போம். ஈரோல துணி மாட்டினது கூட பெருசு வேணாம எடுத்து விடுதையா. டேய் அழகான பிள்ளைய பத்தி அசிங்கமாலாம் பேசாத மாப்ள. எனக்கு ஓகேடா மாமா. தங்கச்சிட்டு சொல்லி விசாரிக்க சொல்லு. எப்படியாச்சும் இந்த பிள்ளை மூலமா லட்சியம் நிறைவேற. அரமண்டை வச்சுக்கிட்டு அதிகமாக ஆசைப்படாத. அதை பத்தி பேசாத. ஆட்டைக்கு நானும் வருவேன். வரதுனா வா. ஆட்டுறாங்க எல்லாம் பேசுது. மாமா மாதிரி அசிங்கப்பட தயாரா இருந்தா வா. என்ன செய்ய மாட்டாங்க? ஆட்டோல அந்த புள்ள உன்னை திட்டினது நீ கேட்கலையே. என்னவா? வேணா விடு. சொல்றாமா? சொன்னா ஒத்த உசுறு போயிரும். பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். அந்த பிள்ளைய கிழிச்ச நீ நாண்டுன்னு செத்து போயிடுடா. அப்படி என்னடா சொல்லிச்சு? வேணா விடுவேன். சொல்றாமா, டென்ஷன் பண்ணாத.
அப்படி சொன்னாலாமா? சரி. ஏ மாமா இப்பெல்லாம் பேசாத மாமா. பொம்பளை பிள்ளைய தடிச்சு வச்சு எல்லாம் திட்டக்கூடாது. ஏன் அவளை தின்னா உனக்கே வலிக்குது? நாளை வேணும் நான் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் பேஸ் பண்ணுற கஷ்டமாயிரும்ல. அவையே நம்ம வீட்டுக்கு வர்றா. இல்லை மாமா, அந்த புள்ள நம்ம தங்கச்சியோட ஓடிக்கு போகுது, அடிக்கடி மீட் பண்ண வேண்டி வரும். அப்படி எங்களுக்குள்ள என்னமோ சொன்னாயி அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு விளக்க திரும்ப இருந்துச்சுங்க. எல்லாத்துக்கும் தங்கன தானே. அப்படிலாம் நடக்காது மாமா, நடக்க விட மாட்டேன். சவாலே விடுறேன். சவால்லாம் விடாத. அந்த பிள்ளைய முன்னாடியே கரெக்ட் பண்ணி வண்டியில் கூட்டு போய் காட்டுவா. பாப்பமா பாப்பண்டா. ഞാൻ നിന്നെ ഇതുവരെക്കും ഒറ്റക്കൊന്നും വിട്ടില്ല മോളെ. അതുകൊണ്ട് എനിക്ക് കഷ്ടമായിട്ട് നിന്നെ വിട്ടിട്ട് പോകാൻ അത് മാത്രം. பாரா சொல்லி வாய மூல வந்து முன்னாடி நிற்கிது வர்றா. அந்த புள்ள எனக்கு தான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டான்டா கடவுள். உன்னால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இப்போ தான் பிள்ளைக்கு ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அந்த புள்ள அவங்க அப்பனுக்கு எம்பிட்டளவு ஆரம்பிச்சுட்டு வருவேன். இம்பிட்டு ப்ரில்லியண்டான பிள்ளையோட நான் தயாரில் வர்றவன் வா வராதவன் போயிரு. அங்கே அப்பனும் அதை கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிள்ளைய பார்த்துக்குவோம். என்ன சார் ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாம் சார். வாங்க நான் கொண்டே விட்றேன். வேண்டாம் பரவாயில்ல. அட வாங்க சார், சரி உட்காருங்க. ஏய் இல்லைங்கடா, என்ன கூட்டு போங்கடா. ஏய் இல்லைங்கடா. ஏய் நேற்று வந்து ஒருத்திக்காண்டி என்னைய ஆசைப்படுத்தீங்களாடா? நேற்றுங்க மாமா, நிக்கலையில் தானே பார்த்தோம். நக்கல் அப்படி தாண்டி இருக்கேன். வேணாம் மாமா, கேரளாக்காரங்க தேங்காய் வரைக்கும் விட்டுருவாங்கடா. நம்ம வீட்டு மரத்தில் நம்ம தேங்காய் வச்சா நமக்கு என்ன மாமா பிரச்சனை? நம்ம வீட்ல எங்க தென்னை மரம் இருக்கு? மாட்டினியா? இல்லடா பாப்பா, இது வேற மேட்ரு. ஆமா, உன்னை யார் ராயிங் பண்ணாங்களா? நம்ம பண்ண தோரணை பார்த்து அது வேற பண்ணுவாங்களாக்கும். டான்ஸ் ஆடு பாட்டு பாடுனாளுங்க. அவளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நானே செஞ்சுட்டேன். எங்களை ஒன்றும் செய்யலண்ணே, வெளியூர் பிள்ளைங்க தான் பாவம். ஒரு கேரளாக்கார பிள்ளைய பிடிச்சிட்டாளுங்கண்ணே. உன் கூட பிறந்த அண்ணன் இருக்கானான்னு கேட்டாளுங்க. அழகா இருப்பானான்னு கேட்டாளுங்க. இந்த பிள்ளை ஆமா இல்லைன்னு சொல்லணும்ல, அதுக்கும் திமிரு. பிரில்லியன்ட்டா பதில் சொல்லுதான். என்னை போல இருக்கும். என்ன வெளுத்தாளுங்களா? என்ன செஞ்சாலுங்க தெரியுமா? ஐயோ நான் அழகா இருக்கு, ஐயோ நான் அழகா இருக்கு, ஐயோ நான் அழகா. அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல வேற தங்கி இருக்கு. கொண்டுட்டாளுங்க. அவ்வளவுதான், நாளைக்கு டீஸ் வேண்டி போயிரும்னு நினைக்கிறேன். ஆண்டவா, அது என்ன அசிங்கப்படுத்த பிள்ளையா இருக்கக்கூடாதா? இருடா, ஓரா பேசாத. ஆள் எப்படிமா இருக்கு? ஆளு கொஞ்சம் ஒல்லியா, உதறு பெருசா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆண்டவா, ஆலங்குடி கருப்பா, நீ இருக்கப்பா. உன் பிள்ளைய அசிங்கப்படுத்தி நீ பழி தீர்த்துட்ட. உனக்கு கிடாய வெட்டி போங்க வைக்கிறியா? இருடா, ஓரா பேசாத. அந்த பிள்ளையான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹாஸ்டலில் ராக்கிங் பண்ணி அடிச்சிருக்கீங்க சார். விட்டுட்டு போனால் சூசைட் பண்ணிப்போன்னு சொல்கிறேன் சார். வாங்க இப்போ போய் பிரின்சிபல் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பிரின்சிபால் நாளைக்கு தான் வராரா? அப்போ நாங்கள் வந்து கேட்குறோம். இல்லை சார், வேண்டாம் சார், நாங்கள் போகிறோம். எங்கள் ஊருக்கு வந்துட்டு பாதியிலே படிப்பட்டு போனால் அது எங்களுக்கு அசிங்க சார். தீபா கூட்டு போமா. இப்போ போமோளே, நான் வைகிட்டு வந்து சம்சாரிക്കാം. நீ விடே மாமா, அவனுக்கு பிடிக்கலாம் நீ போட்டோம். பேசாம வர்றா. உனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கை பிரச்சனை சார். பொறுமையாக யோசிப்போம். குழப்பமாக இருந்தால் ரூம் போட்டு யோசிப்போம். இன்னைக்கு அதுக்கு பேச்சு கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கேள்வி கேட்கும்ல சார். സാർ എന്താ മലയാളിയാണോ? ஏன் அப்படி கேட்குறீங்க? സാർ എൻ്റെ മേലെ അക്കறைയായിട്ടുണ്ടല്ലോ. என்ன சார் நீங்கள் நம்ம ஊருக்கு வந்துடுறீங்க, இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போனால் நாளைக்கு எங்களுக்கு அசிங்க இல்லையா? என்னம்மா? ஆமாம் ஆமாம், ரொம்ப அசிங்க. നമ്മളെല്ലാം ജാളിയായിട്ടുണ്ട്. പക്ഷേ സാർ എന്താ ഉമ്മെന്നിരിക്കുന്നേ? அது சாருக்கு பைல்ஸு புல்மூலம் பாமினி கொஞ்சம் வெளியே வந்துச்சு. ஓ, இந்த பைல்ஸுக்கு இந்த சேனக்கிழங்கு இருக்குல்ல, அதுக்கு தமிழ் எந்தா? கருணக்கிழங்கு. இந்த கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு பெசஞ்சு டெய்லி சாப்பிட்டா சரியாயிடும். நமக்கு நல்ல சுகம் கிட்டும். സാർ എന്താ പറയണത്? இல்லை, இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறேன். നിങ്ങൾ പറയുന്നതൊക്കെ ശരിയാണെന്ന് തോന്നുന്നു. പക്ഷേ ഹോസ്റ്റലിൽ എൻ്റെ മോള് அவ்வளோதானே, அது ஒரு மேட்ரே இல்லை. பார்த்தி சொன்னா இது ஒரு பிரச்சனை, பிள்ளைய கூட்டு போகிறீங்க. இங்கே கரடி சிங்கமாக இருக்கு. நாங்களும் மனுஷங்க தாங்க. நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டோன்னே. 2 பேரும் ஒண்ணு மணி காலேஜ் போய் வந்துக்குவாங்கல்ல. എനിക്ക് തൃപ്തി താ. പക്ഷേ ഋതുക്ക് താ. എന്താ മോളെ, ഓക്കെ അല്ലേ? சரி மனுஷன் எதில் பொறுக்கியாவது என்ன கூட காசு கூட கொடுத்துட்டு வாங்கிக்கிற சொல்லுங்க. எல்லாத்தையும் விட தனக்குத்தான் பெரிய மரியாதை கிடைக்கும் நினைப்பாரு. அதுக்காக எம்பிட்டு காசு வருமானாலும் செலவழிப்பாரு. ஏப்பா முட்டுனா போட்டு வச்சிருக்கீங்க பேரை, காசு மட்டும் உண்டனா வாங்குறீங்கல்ல? இதுக்கு மேலே எங்கிட்ட பெருசாக போடுறது கொன்றாம ஜெயக்கொடி தேவர் பணம் கட்டிட்டாருப்பா. சொன்னதை விட 2 மடங்கு கூட. பெரிய மனுஷங்க அதெல்லாம் ரத்தத்தில் இருக்கணுமப்பா. பேர் கூட போற விடான்ட்டாரு. அவர் தானப்பா பெரிய மனுஷன். அந்த நாள் இவ்வளோ காசு கட்ட முடியாது நினைச்சேனே. ஆமாடா, நம்ம அந்த நாள் இன்னும் காசை கூட கட்டுவோம்னே. அவசரப்படாத. இல்லை மாமா, இவங்க நம்மளை தலை எடுக்க விட மாட்டாங்க. இவங்க ராஜாங்க மாற்றி இருக்கு. இங்கே இருந்தாலும் செய்யக்கூடிய தேவை, வியாபாரத்தில் அவன் மச்சினே வீர தேவை. நம்மளுக்கு காசு வச்சிருக்கோம்ல,
நம்மளை மட்டும் எதுக்கு மதிக்க மாட்டாங்க? இது மரியாதை இல்லையா, பயம். காசால வந்ததில்லை, வேற ஒன்று இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு காசை இதில் விரையமாக்காம நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தை எடுத்து ஜெயிக்க பாருங்க. எம்மிட்டு செலவானாலும் ஏலத்தை எடுத்து ஆகணுமாம்மா, விட்டுறக்கூடாது. போன தடவை மாதிரி கடைசி நேரத்தில் கடைசிலாம் எவன் வந்தாலும் ஏலத்தை நம்மளே ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? அப்பா அந்த சேட்டையை பார்த்தியா, நம்ம இருக்க முடியாது தெரிஞ்சே வரான். அந்த அசிங்கப்படுத்த புத்தி வரும். மாப்பிள்ளை, ஏழை எடுக்கிறத விட சந்தோஷமான ஒன்று நடக்க போகுது. மாப்பிள்ளையும் மச்சனும் அடிச்சுக்கிற போகிறாங்க. எவனாவது ஒருத்தன் கொண்டுருவான், மிச்சம் இருக்கிறவனை நம்ம குத்தி போடுவான். ஏய் எந்திரிப்பாங்க, வாங்க. ஏன்பா வாங்கப்பா சொல்கிறேன். வாழு போய் கத்தி வருது மாமா, குத்த விட்டுறக்கூடாது. இப்படி எந்திரிச்சு வந்தா அந்த ஆளை பார்த்து பயந்துட்டு வந்தா நினைப்பாருப்பா, அசிங்கமாக நினைப்பாங்கப்பா. இப்போ எதுக்கு போற? ஏய் பேசாமல் வாடகை எல்லாம் காரணமாத்தான். தென்னரசு ஏழை முடிகிற வரை இருந்து பார்த்துப்பா. சரிப்பா. என்னவா மச்சினனுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்தீங்களாக்க? நாங்களே அவரை அப்பனா நினைக்கல, உங்களுக்கு என்ன மச்சினை மாசம்? அந்த ஆளு கண்டியா அந்த ஆள் மட்டும் ஏலத்தை எடுக்காம போட்டோம், அப்புறம் வச்சுக்கிறோம். போச்சு, அந்த ஆள் அசிங்கப்படுத்திட்டாரு. என்னடா ஏலத்தை பண்ணுறாம எடுத்துட்டு போயிட்டியா? அந்த ஆள் காசு பத்தில் அசிங்கப்பட்டு போயிட்டாரு. ஜெயிச்சு விட்டாங்க, ஓடுறாங்க. விடுறா, ஜெயிச்சா எல்லாம் செய்யறதானே. என்னப்பா அப்படி சொல்ற? அவன் என்ன அநியாயம் தெரியுமா? வேற ஒன்றும் செஞ்சுக்கிற வேணாம்னே. வேட்டியை தூக்கி காட்டுறியா? யாரா கொடுத்தது? சேகர் தேவன் வர்றான். என் தம்பியை கொண்டு விட்டு எங்கடா வர? எங்க அப்பா எங்கயா? நான் டவுசர் பாக்கில வச்சிருக்கேன், போய் பாரு அங்கிட்டு. என்னையா மாமனை பொழைச்சு பிடிச்சி விட்டாங்க. நீங்க அவங்க எடுத்ததுக்கு எங்க அப்பா தூக்கிட்டாங்களா? உங்க அழிச்சாட்டிக்கு எங்க அப்பா மேல பழி விழுதுரா? ஏய் கத்தாத மாப்பிள, அதுக்காண்டி இல்ல. எதுக்கு பிடிச்சி போனாங்க? ஒரு தேவலாம் பண்றான் பார்க்க போயிருக்காரு. பொன்ற மாமன் அடிக்க வந்திருப்பாம இருக்கா, பார்த்தி மேல பாஞ்சிட்டான். அதுதானே என் தம்பி சிங்கம்ல, எங்க அப்பா மேல கை வைக்க விட்டுருவானா? நீ அப்பாட்டி மையனுக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு வராத.
ஜெயக்கொடி தேவனுக்கு மயனா பிறந்துட்டு இப்படி கொடுத்த தோசம் வரலனா அவங்க அத்தா வேற ஒருத்தனுக்கு பெற்றதாவல் ஆயிரும். ஹலோ மாப்பிள்ள நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துருக்கேன். சரி சரி. கொலை பண்ணா அவனை கண்டுபிடிச்சு கேச போடுங்க. அதை விட்டு பார்க்க போன பெரிய மனுஷன் மேலே போயிருதா? யாருக்குண்டா அவன் நாட்டத்துக்கு நாய் வீட கவிட்டு போயிருக்கான். செத்தவன் கூட பிறந்த தம்பி இல்லை, அதான் கொஞ்சம் கோவப்பட்டானுங்கய்யா. அவனுக்கு பெத்த அப்பன் அயமாதிரி சும்மா இருப்பானா? ஏய் இவன் நான் இருக்க தொட்டிக்கு இத்தோட விட்டியா? நான் அறுந்திருக்கேன், சங்க அறுத்திருப்பேன். அர்ரா அடுத்து பாடுறா சங்க. ரொம்ப கோவப்பட்டு கத்திய குண்டியில குத்திக்காத, இங்கிட்ட வந்து உட்காரு. புலவா பேசாம இருப்பா. நீங்க என்ன சார் சொல்றீங்க? கொலை கேஸு கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இவர் சம்மந்தப்பட்ட யாரோ தான் செஞ்சுருக்காங்க. இவர் மேலே சந்தேகம் இருக்குது, விசாரிச்சுட்டு அனுப்புகிறோம். எதா இருந்தாலும் எங்கள் முன்னாடி வச்சு தான் சார் விசாரிக்கணும். அண்ணே உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கானே? இருந்தால் சொல்லுங்க. தெரியல. இப்பெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டாப்ல. இவரை நாங்கள் வேறு மாதிரி விசாரிச்சுக்கிறோம். ஏட்டே கூட்டு வாயா. அவசரப்படாங்க சார். சார் நீங்கள் புதுசு, எல்லாமே வேறு. இதோட விட்டீங்கன்னா சம்பவம் பண்ண சண்டராக சொல்லுவேன், இல்லைன்னா சாகிற வரைக்கும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. வாமம் வாங்கண்ணே. சார் போறாங்க சார், முடிங்க சார். ஒரு ஆன்டிசிபேட் பெயில் அப்ளை பண்ணிடுவோம்மா. 2 பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகும். 3ஆவது பெட்டிஷன் ஒரு மாதத்தில் கிடச்சிரும். பெயில் கிடச்ச உடனே நம்ம போய் ஒருத்தனை கோர்ட்டில் சரண்டர் பண்ணி உடனே வெளியே எடுத்துக்கிறோம்மா. வேற ஒன்றும் பிரச்சனை ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். ஏய், ஒரு இளந்தாரி பேர்ல துள்ள துணிக்க கொண்டு விட்டு தப்பிச்சிட்டு நினைக்கிறீங்களாடா? பாத்துக்கிறேன்டா. இன்னும் 6 மாதத்துக்குள்ள உங்க வீட்டுல எத்தனை இலை விழுகுது பாருங்கடா. வந்திருக்க பிள்ளை யாரு? ஏன் உள்ள விடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க? அது நம்ம ஐயாவோட 2வது சம்சாரத்து மகளாப்பா. அட கடவுளே, இப்படி வயசுக்கு வந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம ஐயா செத்து போனாரு. அந்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு போயிருந்தாலும் இந்த கட்டை ஒழுங்காவது வெந்திருக்கும். கல்யாணம்லாம் ஆயிடுச்சுப்பா. தஞ்சாவூர் தான் மாப்பிள்ள. எப்ப கல்யாணம் நடந்துச்சு நம்மளுக்குலாம் தெரியாம? அந்த வகுத்தரச்சில கட்ட இன்னும் நீ நொந்துவ. இல்லைம்மா பேச மாட்டேங்கிற. அம்மானு கட்டி கொடுக்க இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லைண்ணே. அவளுக்கு என்ன மாப்பிள்ள தெரியும்? இருமாப்பிள்ள அதையிட்டையும் கேட்டுருவோம். வேற ஒன்றும் இல்லைண்ணே, இப்போதான் காலேஜ் போறா, சின்ன பிள்ளையா இருக்கேன்னு யோசிக்கிறேன். என்ன மதினி, உங்க அண்ணனை கட்டும்போது எனக்கு 13 வயசு. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கட்டும். இல்லைண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் நர்ஸ் படிப்பு படிக்க கூடாதான். யார் சொன்னா? நம்ம தீபா தான் சொல்லுச்சு. அம்மா அப்படியாம்மா? ஆமாப்பா, டெல்லியில் இருக்க யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் படிக்க முடியும். அப்போ அங்கேயே படிக்கட்டும். டெல்லி என்ன அமெரிக்கா கூட்டு போய் படிக்க வைப்பேன் மகன். அம்புட்டு ஆசை வச்சிருக்கேன் உன் மேலே. பேரன் கவர்மெண்ட் போகிறாங்களா, அங்கே வச்சு பேசிக்கிடுவோம். இந்த கல்யாணத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் தானே? தாய் மாமன் ஜெய்மரப்பா, கோட்டார் வண்டி காக்கு வீர வளர்மதி 1,01,000. ஏப்பா படியான் சவனம்மா 10,001. ஏலே, என்னடா என் பேரை மட்டும் சொல்றேன், என் புருஷன் பேரையும் சேர்த்து சொல்றேன். அந்த ஆள் பேர் சொன்னா உனக்கு பிடிக்காத? ஏய், என்ன அந்த ஆள் இந்த ஆளுங்கிற? கொண்டே விடுவேன். என் புருஷனை நான் திட்டுவேன், நீ எல்லாம் பேசினா மிதிச்சு போடுவேன். இன்னொரு அனௌன்ஸ் பண்றா. சரிதா சரிதா. ஜெயக்கொடி தேவர் சவனம்மா தம்பதியினர் 10,001 செய்முறை செஞ்சிருக்காங்கப்பா. சேவனம்மா இருந்தா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க மாப்பிள்ள. அப்புறம் பேசிக்கலாம், நான் போகணும். சேவனம்மா ஆதி பேரை சொல்லி கூப்பிடுவேன் சொல்லுனே, எனக்கு சாக வருது. உன் மகன் கல்யாண விஷயமா பேசுறதுதான் வர சொன்னேன். என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 12 வயசுல மகன் இருக்கேன். எவ்வளோ பெத்த பிள்ளைக்கு நான் இப்படி அம்மா ஆக முடியும்? ஏக்கா, நான் பெத்த பிள்ளை உங்களுக்கு மக இல்லையா? ஏ சிச்சி, நான் யாரு உனக்கு அக்கா?
அக்கா அக்கான் கூட்ட கிழிச்சு கேப்பி நாட்டு அப்படிலாம் பேசாத சவணம்மா. அதுவும் கட்டி கொடுக்குற வயசில் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கல, தப்பாக பேசுவாங்கல்ல. நாளைக்கு அது வாழ்க்கை வீணாக போயிடாதா? வாழ்க்கை என் வாழ்க்கை நாசமா போச்சே. முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்ன ஆக போகுது சவணம்மா? என்ன நான் அம்புட்டு அசால்ட்டா பேசுறேன்? நான் என்ன முண்டாச்சியா இல்ல தீர்த்து விட்டாங்களா? டா என் கண்ணுக்கு எதுக்கவே இன்னொருத்தியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. முடிஞ்சு போச்சா? நான் ஒருத்திங்க இருப்பேன்னு தெரிஞ்சு 2 பேரும் சோறு போட்டு வரா. நீ உங்களுக்கு ஏத்துக்கிட்டு பேசுற. இருமா, கோவப்படாதம்மா. விஷயத்தை நானே சொல்கிறேன். என் மகனுக்கு தீபாவை கட்டி வைக்கிறதும் பேசியிருக்கோம். அதை ஏன் என்கிட்ட சொல்ற? உங்கள் அண்ணன் பேர் தானே சுதந்திர மாப்பிள்ள, அவர்கிட்ட ஒரு சம்மதம் வாங்கத்தான் வர சொன்னேன். ஓஹோ. டா அது அங்க உட்காந்துருக்கு. அதை பத்தி புள்ளியும் அங்கதான் இருக்கு. நீயே பேசிக்க. நீ தலையிட்டு பேச மாட்டேம்மா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வானேனே. நீ என்னப்பா சொல்கிற? அவன்கிட்ட என்ன கேட்குறது? அதான் என் தங்கச்சி சொல்லிருச்சுல, ரெண்டாம் கட்டுறனா கூட கட்டிடுவோமாப்பா. சம்சாரம் பெத்த பிள்ளைக்கு தான் சம்பிரதாயம் எல்லாம். பெத்த பிள்ளைக்கு அவசியம். பங்காளி கூட்டு பாப்பா. கோச்சிக்கிறா மாப்பிள்ள. பங்காளி பாய்ச்சிட்டு எதுவும். அப்ப என்ன உங்களை வர சொன்னீங்க? ஏய் இரு, அவங்கள மாதிரி நீ அசிங்கப்படுத்துறியா? நீ கேட்டோட கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டல, படிக்கிறவங்கள கேட்காம, அதனால் உனக்கு இலக்காரமாக போச்சு. இப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள, என் மகளை எவனும் கட்டிக்க மாட்டேன்றான இதுக்கு ஒத்துக்கல. நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா அது அனாதாயிடக்கூடாதுனுக்காகத்தான் சொந்த பந்தங்களை கொடுக்க ஒத்துக்கிட்டேன். என் மக ராஜகுமாரி, அவளுக்கு நடக்க போகிற கல்யாணம் மாதிரி எந்த கல்லாப்பையில் நடத்திருக்க மாட்டான் பார். வாடா பார்த்தி. வரேன் இரு. என்ன தனியாக கூப்பிட்டு வந்து பாசக்காட்சியை போட போறியா? சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொன்ன கேப்பியா? என்ன தங்கச்சி நினைச்சு அழுகாதுன்னு சொல்ல போறியா? நீ எப்படி அழுவ? தொல்லை விடுச்சுன்னு சந்தோஷப்படுவ. வேற என்ன? பேசாம ரிதுவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன வச்சு காமெடி பண்ணலான்னு பாக்குறியா? ஏய் நிஜமா தான் சொல்றேன். அந்த புள்ளைய பார்த்தா மதினின்னு கூப்பிடணும்னு தோணுதுன்னு. அப்படி அந்த புள்ளையும் நினைக்கணும்ல. அது வேறு கேரளாவில் படிக்க போறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கு. வந்துட்டேமா. அந்த புள்ளிக்கும் இஷ்டம் தான். உங்கள்கிட்ட சொல்லுச்சா? இல்ல ஆனா தெரியும். நீ போய் கேளு, அது சரின்னு சொல்லும். பேசிட்டு ஃபோன் பண்ணு. ஏங்க இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. மனசு ஒரு மாதிரியா இருக்குமா? ஏங்க முதல்ல அந்த பையனை கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையனை கட்டி கொடுக்க நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக தான் மாப்பிள்ளை கூட ஊருக்கு போகிறா. என்னங்க ஏங்க என்னாச்சுங்க? அழுகாதீங்க. என்னாச்சுங்க? பிடிச்ச மாதிரி பொம்பளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க உள்ள வாங்க. ஏங்க அழுகாதீங்க. முதல்ல உள்ள வாங்க. வாங்க முதல்ல. நான் கிளம்புறேன் ஆண்டி. நாளைக்கு காலேஜில் ஜாயின் பண்ணணும். சரிம்மா, மறந்துடாத எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அங்கிள் கொஞ்சம் தலைவலின்னு உள்ள படுத்திருக்காரு. ஓ, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க. ஆமாம் விட்டு வந்துடுறேன். இந்த டிசி வாங்கினதெல்லாம் எப்போ? கல்யாணத்துக்கு வந்தப்போவே அப்பா வாங்கிட்டேன். இந்த ஊர் பிடிக்கவே இல்லையோ? இல்லை, டீச்சர் ஆகணும் தான் எம்பிஷன். தீபா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த ஊரில் தனியாக அம்மா அப்பா நாங்கள்லாம் இருக்கோம்ல, பார்த்துக்க மாட்டோமா? இல்லை, டீச்சர் ஆகணும் தான் எம்பிஷன். ஓ, வேற ஏதாவது வேணுமா? வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்கிறேன். வாங்க, நீ போய் வாங்கி கொடு, இல்லைன்னா விக்கிட்டு சாகட்டும். டேய் ஏன்டா நீ கொடு பங்காளி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்? உடனே அந்த பிள்ளை ஓடி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த பிள்ளை பின்னாடி சுற்றி வந்து அதுக்கு தெரியாதா? நல்லா ஓசியில் உட்காந்து தின்ட்டு போய் டீச்சர் ட்ரைனிங் படிக்க போகலாம். நம்மளால எனக்கு கேன பையன் நினச்சிட்டாளா? அதெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைக்கு தான் மாமா, நம்ம மனசு புரியும். அதுகளே இப்போ சுத்தல விடுதுங்க. அதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன், கேரளாக்காரங்க வேணாம் தேங்காய் வரைக்கும் விட்டுருவாங்க. கேட்டா தானே நீ பொத்து. இந்தா பங்காளி.
நீ அந்த பிள்ளைகிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக அவன் லவ் சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு. நீ கிடக்காங்க, நீ தைரியமாக போ பங்காளி. இந்தா அது ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எல்லாத்து மாதிரி சைடு அடிச்சா ஒரு பைலட் சவாலோட வீட்டுக்கு கூட்டியாந்தாங்க வச்சேன். லவ் இவனோடைய போச்சு. நம்மலாம் ஒன்றா கடத்தருக்கு விசேஷ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோமா, நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். முதல்ல ஒன்றும் தெரில, இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்ட்டியா, அதான் ஒரு மாதிரி நானும் ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு யோசித்தேன். போகிறவன் பொண்டாட்டின்னு என் மனசு சொல்லிச்சு. பொண்டாட்டியாவே எல்லாம் நடந்து போச்சு. கனவுல தான். நெசமாக நடந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. கல்யாணம் பண்ணிக்கிறோமா? என்ன சொல்லிட்டேல, போட்டு விடு. வா வந்து வண்டி எடு, வண்டி எடுன்னு சொல்றேன்ல. என்னம்மா? அப்பா நெஞ்சு வலிக்குதுன்றாங்கப்பா. என்னப்பா செய்யுது? முடியலப்பா, காலையில் கையெல்லாம் காட்டுக்குதுப்பா. ஹலோ, சொல்லு பங்காளி. எங்கடா இருக்கீங்க? அப்பா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுங்கிறாரா? ஹாஸ்பிட்டல் போகணும், கார் இருக்கா? அங்கே அப்படியே ஜிஹெச் கொடுத்துருவோம். ரொம்ப சீரியஸ்னா மதுரைக்கு போக வேண்டியது. டென்ஷன் ஆகாதம்மா, ஒன்றும் ஆகாது. ஹலோ, ஏண்டா என்னாச்சு? ஏய் மாமா, என்னடா சொல்லு பங்காளி. என்னாச்சு? ஏய் என்னடா ஆச்சு? சொல்றா. ஏய் மாமா சொல்றேன், என்னடா சொல்லுடா. ஏய் மாமா, ஏய் சொல்றா. அப்பா முடிஞ்சு போச்சு.